ஏஷியன் பெயிண்ட்ஸ்னு ஒரு பெயிண்ட்டை அவன் தனியாக பெயிண்ட் பண்ணின்னு ஒரேடியாக லாபம் சம்பாதிச்சுட்டு இருந்தான் காம்படிஷன். டேய் என்ன அடிக்கிறியாடா, இந்தா புடி பெயிண்ட்டில் நான் இறங்குறேன்னு இறக்கி ஏஷியன் பெயிண்டில் ஷேர்லாம் இந்த புதுசாக இளவரசர் வந்திருக்கார்ல, அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த மாதிரி என்ன வீடியோ, சின்ன சாமான் போட்டால் கூட வீடியோ பெருசாகிடுதுன்னு பார்த்துட்டே இருந்தார். அப்போ அவரோட ஒரு மினிஸ்டர் சொன்னார், 100 நீல கலர் இருக்கான் ஒருத்தன், அவன் A7 A10 A20 இருக்கிறவன். ஏன்னா 10 பைலட் வைக்க வேண்டிய இடத்துல நீலக்காரன் குட்டி பையன் வந்து 8 பைலட் தான் வச்சுருந்தான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பெரிய அரசை பார்த்து வாலாட்டக்கூடாது. ஆனால் சார், பிஸ்னஸ் மேனுக்கு இடையில நடக்கிற சண்டையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மக்கள் இந்த சண்டையே தப்பாக சொல்கிற மக்கள் நலத்துக்காக ரூல்ஸ் பாஸ் பண்ணி பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம். ரைட் சார், நான் மக்களுக்காக செஞ்சோம், நீங்கள் எதுக்கு ரூல்ஸ் பிஸ்னஸ் மேன்னு பேசுகிற? மக்களுக்காக செஞ்சோன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணுமே. அதெல்லாம் நீ கேட்காத. நாங்கள் என்ன மன்மோகன் சிங்கா நாட்டை பற்றி நினைக்கிறதுக்கு? எங்களுக்கு ஒன்றுங்கிறது A1 to A7. இது என்ன சார் நேரு, நீங்கள் என்ன தனியாக பண்ணுறீங்கன்னு சொல்லி மொத்தமாக எடுத்துக்கிட்டாருல்ல. பிரியங்கா காந்தி என்ன சொல்கிறாங்க, 2 நாள் நம்ம டைம் வச்சுப்போம், நேரு என்னெல்லாம் தப்பு பண்ணாருங்கிறத பேசிடுவோம், 2 நாள் டிபேட் பண்ணி ஹாப்பியாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அந்த விலைவாசி, மக்கள் கஷ்டம், மக்களுக்கு வேலை கிடைக்கல, மக்களுக்கு கடன் கிடைக்கல, மக்கள் கஷ்டத்தை பேசுவோம். அதுக்கு தானே உன்னை ஓட்டு போட்டு அமைச்சிருக்கிறோம். இப்போ நான் ஓட்டு கேட்டு போனேன்னா எனக்கு இது நேரு என்ன பண்ணாருன்னு பேசுக்க ஓட்டு போடுறான். இல்லை சார், ஏதோ ஒரு தொழிலதிபருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் சொல்லலை. சரி, ஓகே, நீயா சொல்கிற. என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் தானம் கொடுத்தாரு, வயிற்றில் கொடுத்தாரு, அதே சமயத்தில் இதெல்லாம் நடந்தது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் யார் யாரோ எங்கெங்கேயோ போய் அதனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வேலைக்கு போக வேண்டிய 2 நாள் இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா? நீ அது நான் சொல்லலை. நீ சும்மா சும்மா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லாது. காக்கா உட்காந்தா பனைமரம் பனங்கார என்ன சொன்ன நீ? பனம்பழம். ஆமாம், காக்கா விழுந்தா காக்கா உட்காந்தா விழுமா? இத்தனை நேரம் விழுந்து விழுலையா? அது பழுத்துன்னு இருந்ததுப்பா. காக்கா உட்கார சமயத்தில் அது தெரியாமல் விழுந்துருச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் தாவேக்கா பக்கமும் பேசுகிறாங்க, ஒரு பக்கம் திமுகவிலையும் பேசுகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுதே. இல்லைன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க, ஆனால் தாவேக்காவுக்கு ஃபேவராகவும் சில சிக்னல்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கே. எங்கள் கட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்காக ஓட்டு விழுது, விழுற ஓட்டு யாருக்காக விழுது? ராகுல் காந்திக்காக விழுது, பிரியங்கா காந்திக்காக விழுது. ரைட்டாக யாருக்காக விழுது? ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி விழுது. ஸோ அவங்களும் திமுக தலைவர் ஸ்டாலினும் பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். ஆனால் இடையில கொஞ்சம் பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவன் என்ன வேணால் பண்ணட்டும்பா. யார் இப்போ தலை முக்கியமாக வால் முக்கியமா? தலை தான் முக்கியம். தலை பேசிச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, தலைவருக்கு தான் தெரியும். அந்த தலைமை இந்த தலைமையிட்ட பேசட்டும். சார், காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பெருசாக சோபிக்க மாட்டேங்கிறாங்களே, அமைதியாகவே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கே. நாங்கள் எங்கே அமைதியாக இருக்கிறோம்? மீடியா ஃபுல்லாக அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மீடியாவில் பீகார் வந்து பெரிய கட்சி எது? ஆர்ஜேடி தான். ஆர்ஜேடி. 2வது பெரிய கட்சி ஜேடிவா இருந்துச்சு, இப்போ பிஜேபி. ஜிடிபியும் பிஜேபி, இது 3 கட்சி. காங்கிரஸ் 4வது கட்சி. இப்போ எலெக்ஷன் தோற்ற ஆர்ஜேடி ப்ராப்ளமா இல்லை காங்கிரஸ் ப்ராப்ளமா? ஆர்ஜேடி ப்ராப்ளம் தான் சொல்லிக்கணும் லாஜிக்கலா. அப்போ ஏன் நீங்கள் காங்கிரஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க? அதாவது இப்போ நான் பஞ்சாபில் எலெக்ஷன் நடக்குது, ரைட்டா? பஞ்சாபில் எலெக்ஷன் நடந்ததா? பஞ்சாபில் பிஜேபி தோத்துருச்சா? அப்போ ஏன் மோடி தோத்தாருன்னு சொல்ல மாட்டீங்க நீங்கள்? இப்போ கேரளாவில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்தது, பிஜேபிக்கு படி தோல்வி. ஒரு கார்ப்பரேஷனில் 10 வார்டு ஜெயிச்சு அந்த கார்ப்பரேஷன் வெளில போனாலே திருவனந்தபுரம் தொகுதியில் தோத்துட்டீங்க. அந்த கார்ப்பரேஷனில் ஒரு சீட்டு ஒன்று ஜெயிச்சிருக்கீங்க, மற்ற எல்லா இடத்துலையும் தோல்வி. அப்போ அது மோதியோட தோல்வியா? இது என்ன, ஜெயிச்சா மோதினால ஜெயிப்பீங்க, தோத்தா லோக்கல் ஆள்னால தோப்பீங்களா? ஆனால் எங்களுக்கு என்ன சட்டம் சொல்கிறீங்க? நான் எங்கே 1 4 சேர்ந்து 2 3 தோத்துருச்சு. ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சியும் 4வது கட்சியும் 2 3 சேர்ந்து தோத்துருச்சு. அதுக்கு எப்படி 4 பொறுப்பாகும்? 1 தானே பொறுப்பாகணும். அப்போ 1 பற்றி பேசாமல் நீங்கள் 4 பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கிறது நான் சுற்றி காட்டுறேன். அது இதுங்க, நான் காங்கிரஸ் கட்சி தானே.
ஏதோ எனக்கு கொஞ்சம் அரசியல் அறிவுலாம் இருக்குல்ல, பொருளாதார அரசியல் அறிவு இருக்குல்ல. மாதம் மாதம் நான் மீட்டிங் போடுறேன், 1000 பேர் வந்து கேட்டு போகிறான். அப்போ சோர்ந்து இருக்கிற கட்சி, முயற்சிட்டு இருக்கிற கட்சி. என்ன சொல்ற, தமிழ்நாட்டில் கட்சியே கூடலைங்கிற. போன வாரம் காரைக்குடியில் பேசினேன், 500 பேர் வந்தாங்க. தமிழ்நாடு ஓகே சார். பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி பேசினா பேசக்கூடாதுன்னு கட் பண்ணுறீங்களா? நான் என்ன கேட்குறேன், நீ ஒன்றும் வேணாம், கட்சி சோர்ந்து போயிருக்குங்கிற. இன்றைக்கி உனக்கே தெரியும், நீ மீடியாவில் பெரிய கில்லாடி என்ன மாதிரி கிடையாது. ரைட்டா? பல துறையில் ஒர்க் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிற. படிப்படியாக ஏறி இன்றைக்கி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிற. சோஷியல் மீடியாவோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும். யூடியூபுக்கு போ, நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் பாரு. பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தியோட 5 மடங்கு இருக்கும். போன ஒரு 6 மாதம் வீடியோ எடுத்துப்பார். பிரதமர் மோடியோட வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, லீடர் ஆப்போசிஷனோட ராகுல் காந்தி வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு பாரு. 10 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் ராகுல் காந்தி. இது அப்போ என்ன அர்த்தம்? க்ரோ ஆகுது சார். ஆனால் களத்தில் மக்கள் பார்க்குறாங்கல்ல. ஓட்டை மாற மாட்டேங்குதே சார். ஓட்டு இருந்தால் தான் ஓட்டுச்சோரி. அதுக்கு பதிலே சொல்லியே. நாங்கள் ஓட்டுச்சோரியை பற்றி 3 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்கிறோம். பிரேசிலில் இருக்கிற பெண்மணி 25 வாட்டி ஓட்டு போட்டிருக்காங்க ஹரியானாவில். அது அந்த பொண்ணே அது என் சொல்றீங்க, அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. அஃபிடவிட் எதுக்கு நான் தாக்குதல் பண்ணணும்? ஒரு திருட்டு போயிருக்கிறா, நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்போ இது வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் பூந்து மொத்த நகையெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டானா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லுவானா போலீஸு? ஆமாம். இப்போ சுப்ரீம் கோர்ட் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சுவோமோட்டோ யூ கேன் டேக் காக்னிசன்ஸ். ஒரு விஷயம் நடந்ததுன்னா கம்ப்ளைண்ட் வரணும்னு கோர்ட்டு வெயிட் பண்ண வேண்டாம், கோர்ட்டே அதை எடுத்து ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ஓட்சோரின்னு சொல்றீங்க, ஆனால் பயப்பட மாட்டாங்களே பாஜக. அவங்க எப்படி எல்லாமே, சிபிஐ அவங்க கையில் இருக்குது, இடி அவங்க கையில் இருக்குது, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்க கையில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். பணம் இடிங்கிறது பணப்பரிவர்த்தனை பண்ணால் தான் உள்ளே வரணும். ரைட்டா? இப்போ வந்து ஒரு சிக்கு பேப்பரை, ஒரு பேப்பர் ஓடாத பேப்பரை பணம் கொடுத்து காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு அவங்க பேப்பரு. அதில் 1050 ஷேர் ஹோல்டர் இருந்தாங்க, பல பேர் இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் பணம் அந்த ஷேர் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன? அந்த ஷேர் ஹோல்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து சுப்பிரமணியம் சாமியை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அந்த கேஸு 10 வருஷமாக நடத்திட்டுருக்கீங்க. சுப்பிரமணியம் சாமி அந்த கேஸில் ஸ்டே வாங்கிட்டு ஒன்றும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்ருக்காரு. அந்த கேஸில் இடியை உள்ளே விட்டு ராகுல் காந்தி, சோனியா காந்தி மேலாம் சார்ஜ் ஷீட் போட்டீங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லாம் போன வேண்டாம், லோவஸ்ட்டு கோர்ட் என்ன சொல்லிட்டான்னு தெரியுமா? இடி பப்ளிக் கேஸ் போடுறது மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆரே இல்லாத கேஸ், 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கிற கேஸில் இடி எப்படி போனீங்கன்னு அடித்தான். ஸோ அங்கங்கே நல்ல ஆத்மாக்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த நல்ல ஆத்மாக்கள்லாம் கூடும், கேள்வி கேட்கும். இப்போ தமிழ்நாட்டில் சங்கிங்களை உள்ளே விடுறது கிடையாது. எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவர், ஒரு காலத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன்னு பாடினவர், இஸ்லாமியராக வேஷம் போட்டவருங்க. அவங்க வெளியில் வந்தவங்க இன்றைக்கி இஸ்லாமியர்களை கை விட்டுட்டு பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி படுத்துட்ருக்காங்க. ஒரு இடத்துல கட்சியை அடமானம் வச்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை, பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க அடமானம் வச்சுட்டாங்கன்னு. அது மாதிரி நிலைமையில் கூட பிஜேபியால் இங்கே ஜெயிக்க முடியல. ஒருத்தரை கூப்பிட்டு வேல் யாத்திரா போனீங்க, அந்த யாத்திரா போனீங்க, இங்கே போனீங்க, கொங்கு மண்டலம் பிடிச்சிட்டிங்கன்னு நீங்கள். அவர் தான் ஏஐதிமுக வானான்னாரு, தனியாக நின்று இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். நீங்கள் நார்த் இந்தியன் அவரை முதலமைச்சர் ஆக்குவேன், ஒவ்வொரு பாஜகவோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அண்ணாமலை சொன்னாரா? இப்போ என்னாச்சு? கோயம்புத்தூர் அவர் ஏரியா, அவர் கல்லூரி காலேஜ் படித்த இடம். அந்த இடத்துல ஒரு சாதாரண டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி திமுக நியமனத்தை கிடைச்சாரு. ஸோ இங்கே வந்து நிலைமையே வேற அப்படிங்கிறீங்க இல்லையா? தமிழ்நாடு திராவிட மண்ணு. டெஃபினட்டாக வந்து பிஜேபி எப்படியாவது ஒரு 5 எம்எல்ஏ கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, எங்கெல்லாம் ஆல்ரெடி ரெட்டை இலை, ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் சவுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சீட் ஃபார் ஏஐடிஎம்கே. அதை வந்து வித்துட்டான்னு நான் சொல்கிறேன். விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து ஒரு அம்மாவை நிற்க வச்சாங்க, டெஃபினட்டாக 1000 ஓட்டு ஜெயித்தாங்க. அந்த இடத்துல கமல்ஹாசனை நிற்க வச்சு பிஜேபி காங்கிரஸ் கமல்ஹாசனுக்குள்ளே 3000 ஓட்டு தான் வித்தியாசம். அது மாதிரி ஜெயிப்பாங்க. கன்னியாகுமரியில் ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம். அதை தவிர பிஜேபி எங்கே இருக்குது? இந்த இப்போ விஜய் வராரு, மைனாரிட்டியோட ஓட்டு நேஷ்னல் லெவலில் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் வந்து
விஜய்னால் வந்து மோதியை தாக்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ண முடியும்னு நினச்சி அங்கே போனாங்கன்னா பார்ப்போம். போவாங்கன்னு சொல்றாங்க. திமுக, காங்கிரஸும் கொடுத்தா வீக் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணால் சொல்லட்டும் சாமி, கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடந்துடும், பொட்டியை திறப்பாங்க, பார்த்துடலாம். நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம்னு இதில் சொன்னீங்க, கேரளாவில் பொட்டியை திறந்தால் திருவேண்டத்தில் ஜெயிச்சோங்கிறீங்க. அது வரைக்கும் எங்கள் ஊர் எம்பி, எங்கள் எம்பியே ஆசை காட்டி அவரை வச்சுருந்தீங்க, அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தார். இப்போ என்னடான்னா அந்த எம்பி மாற்றி பேசுகிறாரு. நான் இப்போ சொன்னதெல்லாம் வந்து பேப்பரில் வந்த விஷயம். ஆனா சார், நாட்டோட பொருளாதாரம் நல்லா தானே இருக்கு, ஸ்ட்ராங்கா தானே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு தானே சார் இருக்கோம். எங்கே இருக்குது வளர்ந்த குரோத்தை பற்றி தான் நாங்கள். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.